டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு. இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், டொமேட்டோ அண்ட் கார்லிக். ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கட் பண்ணல. யூஸ்வலாக கடைசியாக தான் கட் பண்ணுவாங்க வதக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து ஏன்னா அது கருத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அதில் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா கத்திரிக்காய் கருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் நல்லெண்ணெய், நல்லா செக்கில் ஆடின நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம் அது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதை நல்லா பொரிஞ்சு வந்ததும் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கார்லிக் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணலாம், பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இந்த நல்லெண்ணெயில் வெங்காயம் நல்லா சாட்டே ஆகி வரணும். அதுதான் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரிஞ்சால் வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து இதில் நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிரிஞ்சால் எப்போ கட் பண்ணப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டர்மரிக்கும் சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த ஆயிலே அது நல்லா குக் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கலாம். மூடி வச்சு சாட்டே பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே சாட்டே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் பொடி, அப்புறம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள். ஸோ அதுதான் வந்து இந்த டேஸ்ட்டே என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நல்லா கொரியாண்டர் பவுடர் போட்டதுக்கப்புறம் குக் ஆனதும் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு இனிப்புக்கூடிய டேஸ்ட்டை நம்மளுக்கு ஆட் பண்ணி இன்னமும் எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு, இப்போ இதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு மேஷ் பண்ணலாம், இல்லாட்டி கரண்டியோட பேக் சைடு வச்சு இப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா குக் ஆனது நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஃபைனலாக வந்து இதில் கிரவுண்ட்நட் வந்து நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். கிரவுண்ட்நட் இல்லாட்டி வந்துட்டு தேங்காய் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இது ஒன் ஆஃப் த டிப். ஸோ நான் வந்து நல்லா வறுத்துட்டு இந்த நிலக்கடலையை வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எம்மியாக டேஸ்டியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவர் லவ்.